ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நாங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி கொண்டு வந்த அந்த ப்ளஸ் ஏர்ட்ராப்போட வாலெட்டை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் நேற்று முன் நாள் ரிலீஸ் ஆயிருந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோவும் போட்டிருந்தேன். இன்றைக்கு ஒரு அப்டேட் வந்துருந்தது. அது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 19 ஆகஸ்ட் மாதத்தோட முடியுதுன்னு சொல்லியிருந்தவங்க இப்போ 21 அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் நிறைய யூஸஸ் இருக்கிறதால அப்படி நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஆகி கொண்டிருக்குது, ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆகி கொண்டிருக்குது. பைனான்ஸ் அல்ஃபாவில் இவங்க லிஸ்ட் பண்ண போகிறதாக. ஸோ பைனான்ஸ் அல்ஃபான்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பப்ளிக் ஏஐ. அதுக்கு முதல்ல நாங்கள் பண்ண நிறைய ஏர்ட்ராப்ஸ், நாங்கள் கனகாலமாக பண்ண நிறைய ஏர்ட்ராப்ஸை பைனான்ஸ் அல்ஃபான்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அப்படியே இல்லாமல் பண்ணிடுறான். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அடுத்தது நேற்று இந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். வேர்ல்டு ரிபப்ளிக்னு சொல்ல போகிற ஒரு ஏர்ட்ராப். ஜஸ்ட் இதில் நாங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறோம். எந்த ஒரு ரிஃபர் பண்ண தேவையில்லை, யாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ண தேவையில்லை, பெரிய டாஸ்க் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. வந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட மெயிலை கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயில் அட்ரஸுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து உள்ளே வந்தீங்களா இருந்தால் இதில் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளைம் பண்ணுறதுக்கு போது உங்களுக்கு மேல் இதில் இந்த இடத்துல மேல் இடத்துல ஒரு க்ரீன் கலரில் லைவ் செக்னு சொல்லியிருக்கும், லைவ்னஸ் செக்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த லைவ்னஸ் செக்கில் போனீங்கன்னா உங்களோட ஃபேஸை வெரிஃபை பண்ணணும். உங்களோட ஃபேஸ் ஒரு ஐடி, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களோட ஃபேஸ் தான். அதை நீங்கள் வெரிஃபை பண்ண பிறகு கிளைம் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த கிளைம் ஸ்டார்ட் ஆகிறத நாங்கள் உடனடியாக நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். எங்களுடைய வெப்3 வாலெட், ட்ரஸ்ட் வாலெட் அல்லது மெட்டாமாஸ்க் வாலெட் அல்லது ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மூன்றாவது மெனு ஆப்ஷனுக்குள்ளே லைவ்னஸ் செக்னு சொல்லியிருக்கும். அதை கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணப்போ தான் உங்களோட இந்த மைனிங் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணி டேக்கில் வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே வாலெட் ஆப்ஷன் இருக்குது தானே, அந்த வாலெட் ஆப்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணுற டோக்கன்ஸ் போய் சேர்ந்துடும். இதை நீங்கள் உடனடியாக வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கிளைம் பண்ணி போட்டு எப்படி வித்ட்ரா பண்ணி பார்க்க போகிறேன். மேலே இருக்கிற அந்த புல்லட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வித்ட்ரா ட்ரேடுன்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சென்ட் WDD டு வாலெட் அட்ரஸ் நெட்வொர்க் எல்லாமே கேட்குது. இந்த வாலெட் அட்ரஸ் நாங்கள் எங்கே எடுக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் தந்துருப்போம். அந்த கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. நெட்வொர்க் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ் எத்திரியம். உங்களுடைய ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு வாங்க. ஓகேஎக்ஸ் வாலெட்டில் வந்து இடத்துல ஒரு பென்சில் மாதிரி இருக்குது, நான் காட்டுறேன். அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கஸ்டம் கிரிப்டோன்னு சொல்லி வரும். மேலே சர்ச் பார் கீழே கஸ்டம் கிரிப்டோன்னு சொல்லி வரும். அந்த எரோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிட்காயின் சொல்லி வரும். அதில் பிட்காயின் சொல்லி இருக்கிறத கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருந்தால் பேஸ்ன்னு சொல்லியிருக்கும். பிளாஸ்ட்டுக்கு மேலே பேஸ்ன்னு சொல்லியிருக்கும். அதை பேஸ் செலக்ட் பண்ணி போட்டு கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு சொல்கிற இடத்துல அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் WDD கீழே டெசிமல் பாயிண்ட் 18 சொல்லி வருது. கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டோக்கன் அதில் ஆட் ஆகிரும். இந்த உங்களோட வெப்3 வாலெட்டில் அந்த டோக்கனை நாங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த டோக்கனுடைய வித்ட்ராவல் அட்ரஸ் நாங்கள் எடுக்கணும். அந்த WDDன்னு சொல்லி டோக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சென்ட் ரிசீவ்னு 2 ஆப்ஷன் வரும். அதில் ரிசீவிங் அட்ரஸ் கீழே காப்பி பண்ணுற மாதிரி தானே இதை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய WDD அட்ரஸ் நாங்கள் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணி போட்டு இந்த வாலெட் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. அதில் வித்ட்ரா ஆப்ஷனில் வந்து நாங்கள் அதை சென்ட் பண்ண போகிறோம். இந்த எங்களோட வெப்3 வாலெட்டுக்கு சென்ட் பண்ண போகிறோம். வித்ட்ராவை கிளிக் பண்ணுங்கள். வாலெட் அட்ரஸ்ன்னு சொல்கிற இடத்துல நாங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே நெட்வொர்க்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் WDDன்னு சொல்லி 2 ஆப்ஷன் வரும். அதில் பேஸ்ன்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணி போட்டு பேஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே மேக்ஸிமம் அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும். மேக்ஸாக கொடுத்தீங்கன்னா வந்து அவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை ஷோ ஆகும். ஷோ ஆன அப்புறம் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இருந்தால் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய வாலெட்டுக்கு ஒரு பெரிய 2 செகண்ட் 3 செகண்டில் உங்களுடைய வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிரும். பாருங்கள் 71.76 WDDக்கும் எனக்கு ரிசீவ் ஆகிடும். இந்த ஓகேஎக்ஸ் வாலெட்டுக்கு அப்படியே பெருமதி $0.6 USD அப்படி இருக்குது. நீங்கள் அதை ஸ்வெப் பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு நான் ஸ்வெப் பண்ண விருப்பம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கிளைம் பண்ணி போட்டு ஸ்வெப் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபைடான ஏர்ட்ராப்னு சொல்லலாது, ஜஸ்ட் ஒரு லூட் தான். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நேற்று போடுறது 7 பேர் தான் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ லைவாக பார்த்த பிறகு நீங்கள் ஸ்வெப் பண்ணலாம். லைவாக பார்த்த பிறகு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் அதை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பார்த்த பிறகு ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள் WDDயை நீங்கள் பேஸ் தெரியாமல் நீங்கள் ஸ்வெப் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போதைக்கு ஸ்வெப் பண்ணல, கொஞ்சம் சேர்ந்த பிறகு 200 300 400 வந்த பிறகு ஸ்வெப் பண்ணி தெரியாமல் மாற்றுறதுக்கு ஐடியா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இந்த டாஸ்கில் பார்த்து கான்ட்ராக்டர்ஸ் ஆட் பண்ணி இந்த ஏர்ட்ராப்பில் இந்த லூட்டில் அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கோயினுடைய பேர் WDD டிசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகி இருக்குது. அடுத்தது ஒரு புதுசாக வந்திருக்க இன்னொரு லூட் ஒன்று தான். இதில் நாங்கள் சூய் கோயினை நாங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். வீடியோஸ் பார்க்குறது மூலமாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருவேன். அந்த லிங்கில் நீங்கள் என்ன செய்யணும், இதோட டெலிகிராம் போட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டெலிகிராம் யூசர் நேமோட அப்படி ஒரு விஷயம் வரும். அதில் ஏர்ன் நவ்னு சொல்லியிருக்கும். அந்த ஏர்ன் நவ்வில் போய் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இன்னும் 2 விதமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதாவது ரெஃபர் பண்ணுற ஊடாக அல்லது வீடியோஸ் பார்க்குறதா ஊடாக. ஒரு நாளைக்கு 20 வீடியோஸ் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வீடியோஸுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்கள் வரும். அது ஒரு நாளைக்கு உங்களால் 0.2 சுய் உங்களால் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு சுய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. வித்ட்ரா தருவாங்க தர மாட்டாங்கன்னு தெரியல. ஒருத்தர் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பர்பஸுக்காக தான், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பெரிய அளவில் ஹோப் வச்சுருக்க வேணாம். என்ற பெரிய அளவில் ஹோப் இருக்கிற ஏர்ட்ராப்ஸ்கள் எங்களை ஏமாற்றிட்டு போகிறது சர்வசாதாரணமாக பண்ண நேரத்தில் இதெல்லாம் பெரிய அளவில் சீரியஸாக நினச்சி பண்ண வேணாம். ஸோ ரெஃபர் ஃப்ரெண்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளைம் பண்ணி பாருங்கள். பெரிய அளவில் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியலை. இதில் வீடியோஸ் நீங்கள் 20 வீடியோஸ் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா என்னோடய சைட்டுக்குள்ளே கொண்டு போகும். ஜஸ்ட் பேக் பண்ணி வந்துடுங்க. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு SOI உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். உங்களுடைய வாலெட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஒரு நாளைக்கு 0.2 SOI வீதம் 5 நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களை ஒரு SOI எடுத்துக்கொள்ள முடியும். அப்புறம் வித்ரோ ஆப்ஷனில் போய்ட்டு வித்ரோல் மெத்தடில் 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பைனான்ஸ் பே ஐடி, பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் வித்ரோ பண்ணிக்கொள்ள முடியும். பைனான்ஸ் பே மினிமம் 5 SOI அட்ரஸை போட்டு நாங்கள் கிளைம் பண்ணுறது பிறகு மினிமம் 1 SOI போட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உடனே இது நான் ட்ரை பண்ணுற நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண நேரத்தில் எனக்கு மினிமம் அமௌண்ட் காட்டலை. அதுக்கு பிறகு நான் என்டர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு என்னுடைய பைனான்ஸ் UID கொடுத்து என்டர் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு SOI வந்துட்டு எனக்கு அப்புறம் நான் டாஸ்க்கெல்லாம் பண்ணி வந்துட்டு என்டர் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிற இந்த டைம் வரைக்கும் எனக்கு வரலை, ரிசீவ் ஆகலை. ஸோ ரிசீவ் ஆனால் நான் எங்களோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதுக்கு முதல்ல உங்களுக்கு டாஸ்க்கில் வந்தால் கிளைம் பண்ணி பாருங்கள். பெரிய அளவில் நம்பிக்கை, பெரிய அளவில் ஹோப் வச்சுருக்க வேணாம். வந்தால் வரட்டும், ஃப்ரீயாக வரானே வந்தால் வரட்டும்னு சொல்லி ஒர்க் பண்ணிக்கொள்வோம். என்ன வாலெட் அட்ரஸ் அதில் கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு SOI கிட்டத்தட்ட 3.4 $3.5 அப்படி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு SOI கிடைச்சாலே ஒரு $3 ஃப்ரீயாக கிடைக்கும். பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி ஒரு 1 minute 2 seconds 3 seconds 10 seconds அளவான வீடியோஸ் தான் இதில் ப்ளே ஆகும். ஜஸ்ட் பார்த்து ஸ்கிப் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் மினிமம் வித்ரோவல் அமௌண்ட் வந்த பிறகு நாங்கள் வித்ரோ பண்ண முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.